என்னோட முடியெல்லாம் போனதுக்கப்புறம், நான் வந்து ரொம்ப ஒரு அக்லி லுக்குக்கு வந்துட்டேன். அ டோட்டலா நான் வேற யாரோ மாதிரி ஆயிட்டேன். ஸோ அத வந்து என்னோட பெரிய பொண்ணால அக்செப்ட் பண்ணிக்கவே ஓகே. முடியல. என்னோட ஃபேமிலில யங் ஏஜ்ல வந்து அ விமன் எல்லாம் வந்து இறந்து போனாங்க. எனக்கு நெறைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருந்தது. ஓகே. நெறைய பேர் உங்க காது பட கூட பேசியிருக்கலாம். பின்னாடி பேசியிருப்பாங்க. அ அவ்வளோதான் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அவங்கள சந்திச்சீங்களா அதுக்கப்புறம் கம்பேக் குடுக்கும்போது? இந்த ப்ராசஸ்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க? ஆம், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவரு ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து அவரு தான் வந்து சொல்லப்போனா அவர ப்ளேம் பண்ணிட்டாரு. நான் உன்னைய கவனிச்சிருக்கணும். நான் கவனிக்காம உன்னைய மிஸ் சோ பண்ணிட்டேன். ஸ்வீட். அப்படிதான் வந்து அவரு நெனச்சாரு. அவரு எப்போதுமே வந்து நான் மொட்டை தலையா இருந்தாலும் கூட, எனக்கு நீ தாம்மா ஏஞ்சல் அப்படிதான் சொல்லுவாரு. இப்போ வந்து நான் இல்ல அப்படின்னு சொன்னாக்க, மேபி இப்போ பால் சார் வந்து வேற யாரையாவது கூட மேரேஜ் பண்ணி ம். இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 இயர் வந்து கீமோதெரபி, ரேடியேஷன் போணுச்சு எனக்கு. ஓகே. அது வந்து 2 செட் ஆஃப் கீமோதெரபியும் ரேடியேஷன் 25 ரேடியேஷன்ஸும் போச்சு. 25 ரேடியேஷன்ஸ். ஆமா, ஓகே. ஆமா. TN Talkies தமிழ். வணக்கம் டிஎன் டாக்கீஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கேன்சர் சர்வைவர், அயன் லேடி, மிஸ்ஸஸ் அமுதா ரூபி. வணக்கம் மேம். வணக்கம் அண்ணாமலை. மேம், நேரடியாக கேள்விக்குள்ளே போயிடலாம். அழகான 2 குழந்தைங்க, சந்தோஷமான வாழ்க்கை. 5வது ஆனிவர்சரி அப்போது பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கேன்சர். எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆ இதோட லைஃப் அவ்வளோதானா? அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருந்தது. அவ்வளோதானா 5 வருஷம் தானே நம்ம வாழ்க்கை, அப்படின்ற மாதிரி தான் ஒரு மொமெண்ட் இருந்தது. ஆ அந்த சூழ்நிலையில எல்லாமே வந்து இடிஞ்சு போய் தரமட்டமான மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா கேன்சர் பத்தின ஒரு அவேர்னஸே கிடையாது அப்போ. சினிமால அந்த மாதிரி பார்த்தது தான் கேன்சர் பத்தி. ஸோ எனக்கு கேன்சர்னோன ஃபர்ஸ்ட்டு அத வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஒரு ப்ரேயர் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நான் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கணும். இன்னொன்னு நல்லா நாலெட்ஜபிள் பெர்சனா இருக்கணும். இதுதான் கடவுள்கிட்ட எனக்கு 2டே 2 ப்ரேயர். ஆனா, இந்த விஷயத்திலேயே வந்து இந்த மாதிரி வரவும், என்னால வந்து அத அக்செப்ட் பண்ணவே முடியல. கடவுளே நான் உன்கிட்ட 2டே 2 விஷயம் தானே கேட்டேன். ஆனா, அதிலேயே கூட எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா? அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆ பட் வந்து எனக்கு அதனால வந்து கடவுள் மேல ஒரு கோபம் வந்துச்சா? அப்படின்னு கேட்டாக்கா, கோபம் எதுவும் வரல. ரொம்ப ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. அந்த நேரத்தில வந்து ரொம்ப பயம் இருந்துச்சு. அந்த பயத்த ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு அவர விட்டா வேற யாரும் இல்ல. அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனும் இருந்துச்சு. ஆ அ காட தான் நான் வந்து எப்போதுமே வந்து என்னோட ஃபாதரா அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து இந்த கஷ்டமான காலத்தையும் நான் வெளியில கொண்டு வரணும். நான் அதுலேருந்து வெளியில வரணும்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சுப்ரீம் பவர், ஒரு சப்போர்ட்டு காடு தான். காட பிடிச்சுக்கிட்டா தான் நான் வெளியில வர முடியும். அப்படின்ற மாதிரி என் மைண்ட்ல இருந்துச்சு. எத்தனை காலம் ஆச்சு இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு? ஃபர்ஸ்ட்டு 1 இயர் வந்து ஆ கீமோதெரபி, ரேடியேஷன் போணுச்சு எனக்கு. ஓகே. அது வந்து 2 செட் ஆஃப் கீமோதெரபியும் ரேடியேஷன் 25 ரேடியேஷன்ஸும் போச்சு. 25 ரேடியேஷன்ஸ். ஆமா, ஆமா. ஓகே. ஆ. ஸோ, அப்போ வந்து எனக்கு பாடியில பரவி இருந்தது. அ மீடியா இன்டெஸ்டைனம்னு சொல்லுவாங்க. அத சுற்றிலும் வந்து பரவி இருந்தது. அந்த நுரையீரலுக்கு நடுப்புற அந்த இடத்துல எல்லாமே பரவி இருந்துச்சு. ஸோ, அது எல்லாமே வந்து அந்த 1 இயர்ல வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆச்சு. ஓகே. கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிட்டு, நான் டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ட காட்டும்போது, அவரு என்னைய ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. "அ இந்த ரிப்போர்ட் படி நீ வந்து 6 மாசத்துலேருந்து 8 மாசம் தான் நாங்க சொல்லியிருந்தோம். ம். நீ இருந்திருக்கவே கூடாது. ஆனா என் முன்னாடி நீ உயிரோட இருந்திருக்க. ஓகே. ஸோ நீ நம்புற கடவுள் தான் வந்து உன்னைய குணமாக்கியிருக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்னைய வந்து அக்னாலட்ஜ் பண்ணாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நம்புற கடவுள் அப்படின்னு சொல்றது அந்த ஃபெய்த். நம்ம ம். நம்ம வந்து ஒரு நம்பிக்கையா ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது, ஹோப்ஃபுல்லா அதுல இருக்கும்போது,
நமக்கு கண்டிப்பா அது நடந்தே தீரும். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது. நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு அத வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஆ ஈவன் ப பைபிள்லயும் சரி, சீக்ரெட் புக் ஆஃப் சீக்ரெட் அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆஸ்க், பிலீவ், ரிசீவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஆஸ்க் அப்படின்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும். ம். பிலீவ்னா அவர் குடுப்பாருன்றத நம்ம நம்பணும். ஓகே. அப்போ கண்டிப்பா வந்து நம்ம அத ரிசீவ் பண்ணிக்குவோம். பட் வந்து நெறைய பேர் கேட்பாங்க. பிலீவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். நம்ம நல்லாயிடுவோமா, நல்லாயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து நெறைய விதங்கள்ல வந்து அது ஸ்பிரிச்சுவலா கனெக்டடா இருந்ததுனால, சில பீப்பிள் மூலமா அது ஒரு ப்ராஃபஸியா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கா எனக்கு வந்து அது நெறைய பேர் என்னைய வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே. "நீ நல்லா இருப்ப. உன் பிள்ளைங்களோட மேரேஜ் எல்லாம் நீ பாப்ப." ம், ம். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன நோக்கி வந்து அவங்க பிளெஸ்ஸிங்கான வேர்ட்ஸ் வந்து நெறைய பேசினாங்க. அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டில நான் இருந்தேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அத தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல உங்களுக்கு கோபம் வரலைங்களா? ஆ எனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்றதுக்கு கடவுள் மேல ஃபர்ஸ்ட்டு கோபம் வராம, நான் வந்து ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் போல. நான் ஏதோ தப்பெல்லாம் செஞ்சிருக்கேன். நம்ம ஹியூமன் மைண்ட் அப்படிதானே திங்க் ஓகே. பண்ணும். ஆ நீ தப்பு செஞ்சா கடவுள் உன்ன கண்ண குத்திருவாரு. அந்த மாதிரி சின்ன வயசுல சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தா அந்த மாதிரி காட் கிடையாது இல்லைங்களா? நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அ அ தப்பா குடுத்து, அது மூலமா வந்து நமக்கு வாழ்க்கைய புரிய வைக்கணுன்ற அவசியம் கடவுளுக்கு கிடையாது. ஆனா, நம்மளோட மைண்ட் என்ன சொல்லுது, அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து, "நீ நெறைய தப்பு பண்ணியிருக்க. இதெல்லாம் பண்ணியிருக்க. இதனால தான் வந்து உனக்கு இப்படி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு." அப்படின்னு நம்ம மைண்டு தான் வந்து நம்மள வந்து குற்றப்படுத்துது. ஓகே. அப்போ என்னோட பாவங்கள் ஏதாவது காரணமா இருக்குமா? அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு நான் யோசிச்சேன். பட் ஸ்பிரிச்சுவலா நானு போக போக தான் வந்து, அ இது எதுவுமே ரீசன் இல்ல அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. பசங்ககிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா? என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அவங்க கிட்ட? ஆக்சுவலி அவங்க 2 பேருமே வந்து அவ்வளவு விவரம் கிடையாது. ஓகே. பொண்ணுக்கு அப்பதான் வந்து ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆனுச்சு. ம். எனக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு 4ஏ கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. 2வது பொண்ணுக்கு 2 1/2 வயசு இருந்தது. அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லன்னாலும், பட் எமோஷனலா அம்மா, அப்பா ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட்ல இருக்கிறாங்கன்னு, அந்த சூழ்நிலைய வச்சு அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா, அதுவரையிலும் வந்து நாங்க வந்து ஒரு ஃபேமிலியா வந்து பெங்களூர்ல இருந்தோம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்க சென்னைக்கு மூவ் பண்ணோம். சென்னைக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒருத்தரோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ, அப்போ என்னோட அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து லீவ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ, என்னோட தங்கச்சி அப்பதான் வந்து காலேஜ் முடிச்சிருந்தாங்க. ஸோ, அவங்களும் எனக்காக ஒரு 1 இயர் பிரேக் எடுத்துட்டு என் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ, இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து பசங்களுக்கு வந்து ஏதோ வித்தியாசமா இருக்குன்றத அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னோட ஃபர்ஸ்ட்டு கீமோக்கு அப்புறம் வந்து என்னோட முடியெல்லாம் போனதுக்கப்புறம், நான் வந்து ரொம்ப ஒரு அக்லி லுக்குக்கு வந்துட்டேன். அ டோட்டலா நான் வேற யாரோ மாதிரி ஆயிட்டேன். ஸோ, அத வந்து என்னோட பெரிய பொண்ணால அக்செப்ட் பண்ணிக்கவே ஓகே. முடியல. ஏன்னா, எப்போதும் அவங்க வந்து தூங்கும்போது என்னோட ஹேர அப்படியே கையில ரொட்டேட் பண்ணிட்டு அப்படிதான் தூங்குவாங்க. ஸோ, முடி இல்லன்றத அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அ அந்த நேரங்கள்ல அவளுக்குமே வந்து அது ஒரு அ எதிர்பாராத ஒரு சூழ்நிலையா தான் இருந்தது. பட் எப்படியோ குழந்தைங்களும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்தது? அது வந்ததுக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி மாறுச்சு? கேன்சர் வரதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன். ரொம்ப ஜாலியா இருப்பேன். எல்லாத்துலயும் வந்து நான் வந்து முன்ன இருந்து செய்யணும் அந்த மாதிரியான ஒரு ஆளு. அ எ சின்ன வயசுலேருந்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு பர்சன் தான். பட் வந்து வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேலைன்னு வந்ததுக்கப்புறம் இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. ஸோ திருமணம் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிள்ளைங்களையும் கம்ப்ளீட்டா நான் தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு ஓகே. சூழ்நிலை இருந்தது.
ஸோ அதில வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கலாம். தனியாவே வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டது, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம். இல்ல அ சப்கான்ஷியஸா வந்து எனக்கு வந்து என்னோட ஃபேமிலில யங் ஏஜ்ல வந்து அ விமன் எல்லாம் வந்து இறந்து போனாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் எனக்கு இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ ஒருவேளை நம்மளும் வந்து அந்த 30 இயர்ஸ தாண்டுறதே பெருசு போல இருக்கு, அப்படின்னு நான் யோசிச்சிருந்திருக்கலாம். ஸோ பல ரீசன்ஸ் இருக்கு. நம்மளோட அ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் வெளியில சிரிச்சுட்டு இருந்தாலும், உள்ளுக்குள்ளார நெகட்டிவா ஏதாவது நான் நினைச்சுட்டு இருந்தேன்னா, என் பாடி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ம். ஆகும். அதேபோல தூக்கம் இல்லாம இருந்தது. ஏன்னா குழந்தைங்கள நம்ம பார்க்கும்போது, இப்பதான் வந்து இந்த டிப்ரஷன் இதெல்லாம் வந்து நம்ம நெறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். டெலிவரிக்கு அப்புறம். பட் அந்த பீரியட்ல அது டிப்ரஷன்னு கூட தெரியாம நாங்க அத வந்து கடந்து வந்தோம். அந்த நேரத்துல எங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. பட் இதெல்லாம் சேர்ந்து பல காரணங்கள் இருந்திருக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் பால் அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு இத? ஆ என் என்ன விட அவரு தான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டு ஒடிஞ்சு போனாரு. ஆ ஏன்னா, இவ இல்லன்னா இந்த ஃபேமிலியே இல்லையே அப்படின்றது தான் அவருக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. பட் ஒரு விஷயம் அவரு என்னன்னா, அ அவருமே வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்றதுனால, எங்களுக்கு வந்து திருமணத்து மீதான ஒரு நம்பிக்கை வந்து பயங்கரமா இருந்துச்சு. கடவுள் வந்து 2 பேர வந்து ஒரு திருமண பந்தத்துல இணைக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த திருமணத்த வந்து நல்லபடியா கொண்டு போறதுக்கும் அவர் தான் ஒரு காரணமா இருப்பாரு. ஒரு குடும்பத்த உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, அ அவரு தேர்ந்தெடுத்து குடுத்த ஒரு பொண்ணு தான் இவ. நம்மள விட்டு எப்படி அவ்வளோ சீக்கிரம் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்து அந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணல. 2 பேருமே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அ கேன்சர்னால டெத் நெறைய நடந்துட்டு இருந்தாலுமே, கேன்சர்னால பாதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வாழ்க்கைய யார் நல்லா வாழ்றாங்க? அந்த மாதிரி ஒரு தேடல் வந்து எங்க 2 பேருக்குமே இருந்துச்சு. ஓகே. ஸோ, அதனால நாங்க 2 பேருமே அ நெகட்டிவா பார்க்காம, ஏன் நம்ம அத வந்து பாசிட்டிவா பார்க்கக்கூடாது? இத ஓவர் கம் பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் நானும் ஃபேமிலியா வந்து டிசைட் பண்ணது தான், இன்னைக்கு வந்து நான் இங்க இருந்து உங்களோட பேசுறதுக்கான காரணம். இந்த மொமெண்ட்ட நான் வந்துட்டு பால் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேம் எந்த மொமெண்ட்ல வந்துட்டு சம்திங் இஸ் அப்நார்மல் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த மொமெண்ட்ல தோணுச்சு? என்ன சிம்ப்டம் அது? ஆ நான் வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வொர்க் பண்ண ஒரு ஆள் அப்படின்றதுனால, ஓகே. ஹெல்த் ரிலேட்டடா வந்து ஒரு விமன் வந்து 30 பிளஸ் இருக்கும்போது, இயர் ஆன் இயர் வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஓகே. அவேர்னஸ் எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலில அ அப்பாக்கு அந்த மாதிரிலாம் சுகர் ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ, அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானு டெஸ்ட் இயர் ஆன் இயர் டெஸ்ட் வந்து எடுத்துப்பேன். ஸோ, அந்த வருஷமும் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் தான் வந்து தள்ளி போயிருந்தது. பட் அந்த டைம்ல வந்து எனக்கு கையெல்லாம் வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது. வண்டி ஓட்டும்போது கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது. ஆ எனர்ஜி லாஸ் ஆகுறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப வந்து டயர்டா இருக்கும். ஆ வேலை செய்யறதுக்கே முடியாது. ஒரு மாதிரி ஒரு சோர்வு இருக்கும். ம். ஸோ நான் நான் நெனச்சுட்டேன், நம்ம ரொம்ப வண்டியிலேயே சுத்துறதுனால தான் நமக்கு இந்த டயர்ட்னஸ் இருக்குது போல, அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். அதுக்கப்புறம் சடனா தான் ஒரு நாள் நான் பார்க்கும்போது, என்னோட பாடியிலயும் எனக்கு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ அப்பதான் வந்து சரி நம்ம ஒரு கைனிய போய் நேர்ல பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போறேன். அப்போ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இம்மீடியட்டா நம்ம ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸ்கேன் பண்ணும்போது தான் வந்து எங்களுக்கு தெரியுது, அ அப்நார்மலா வந்து அ குரோத் இருக்கு, கட்டி இருக்கு அந்த மாதிரி ஓகே. வந்து தெரியுது. அது வந்து கைனி என்ன நெனச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, நார்மல் வந்து நெறிக்கட்டியா இருக்கலாம், இல்ல பால் ஓகே. கட்டி மாரி இருக்கலாம். அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு நெனச்சாங்க. ஓகே. ஓகே. ஏன்னா, என்னோட குழந்தைக்கு அப்பதான் 2 வயசா இருந்தது. ஃபீட் பண்றதுனால. 1 இயர் ம். வரையிலும் ஃபீட் பண்ணியிருந்தேன். ஸோ, அதனால அவங்க அதுவா தான் இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் நெனச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைண்டிங்ஸ்லாம் போகும்போது, இந்த மாதிரி அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த கேன்சர் வரதுக்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ் வரும்? ஸோ தட் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. என்னென்ன சிம்ப்டம்ஸ் வந்தா இது சம்திங் அப்நார்மல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்போ எனக்கு வந்தப்போ வந்து டாக்டர் கேட்டது வந்து, "நீ எங்கேயும் பெயின் எதுவும் ஃபீல் பண்ணலையா? ம். உனக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியலையா?" அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் அ ஒபீஸா இருந்ததுனால, எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஓகே. என்னால கண்டுபிடிக்க முடியல. ஓகே.
பட் ஈவன் ஒல்லியா இருக்கிற பர்சன் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈஸியா ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அத வந்து அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியுது. ஓ! ஸோ அது எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா ஓகே, இருந்தது. ஓகே. ஸோ அதனால வந்து என்னால அத ஃபிகர் அவுட் பண்ண முடியல. கேன்சர்னால ஐ மீன் அந்த ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன கோ த்ரூ பண்ணீங்க? ட்ரீட்மெண்ட் அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்டர் சொன்னது வந்து, 3 ப்ரொசீஜருமே இருக்கும். உன்னோட விஷயத்த பொறுத்தளவு. ஓகே. 3மே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயங்கள் வந்து கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி. இது 3மே வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ரேடியேஷன் இல்லாம கூட சர்ஜரி பண்ணி போறாங்க. சில பேருக்கு வந்து கீமோதெரப்பி ரொம்ப குடுக்காமலேயே வந்து அவங்களுக்கும் சர்ஜரிலாம் பண்ணிடுறாங்க. அந்த லெவல் ஆஃப் ஸ்டேஜ பொறுத்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்ட வந்து டிசைட் பண்றாங்க. இப்போ என்னோடது வந்து 4த் ஸ்டேஜ் அப்படின்றதுனால, எனக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க பிளான் பண்ணது கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து எனக்கு பெட் சிடி எடுக்கிறது மிஸ் ஆயிடுச்சு, என்னோட கேஸ்ல. ஓகே. ஸோ அதனால வந்து கீமோதெரப்பி முடிஞ்சு, ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் கீமோதெரப்பி முடிஞ்சு, அதுக்கப்புறம் ரேடியேஷன் முடிஞ்சு, சர்ஜரிக்கு போம்போது தான் தெரியுது 4த் ஸ்டேஜ் போயிடுச்சு. ஓகே. ஸோ மெட்டஸ்டாட்டிக்கா மாறிடுச்சு. பாடி ஃபுல்லாவுமே வந்து பரவிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ பாடி ஃபுல்லாவுமே பரவுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம சர்ஜரி பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றதுனால, மறுபடியும் கீமோதெரப்பியே தான் குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மறுபடியும் இன்னொரு செட் ஆஃப் கீமோதெரப்பி எனக்கு போச்சு. இப்படியே வந்து அ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து கீமோதெரப்பிலேயே போச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட மைண்ட் செட்ட வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரீப்ரோகிராம் பண்ணேன்னு தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா அந்த டைம்ல வந்து மொட்டை தலையோட புருவம் இல்லாம, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, ஆ யாருக்குமே வந்து ஒரு ஹோப் வந்து வரவே வராது. எனக்கு வந்து அந்த ஹோப் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமா தான் எனக்கு கிடைச்சது. ஓகே. ஸோ என்னை சுற்றி இருந்த மக்களும் வந்து அந்த மாதிரியான பீப்பிள தான் நான் வச்சுக்கிட்டேன். பாசிட்டிவா யாரெல்லாம் பேசுவாங்களோ, அந்த மாதிரியான பீப்பிள தான் நான் வச்சுட்டேன். யாரெல்லாம் வந்து ரொம்ப வீக் ஹார்ட்டடா இருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட வந்து நான் இதெல்லாம் சொல்லவும் இல்ல, அவாய்ட் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனா, என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் யாருக்குமே வந்து எனக்கு இந்த மாதிரி வந்ததே தெரியாது. ஓகே. டோட்டலா நாங்க மறைச்சிட்டோம். ஓகே. அந்த ஒரு 2 இயர்ஸ் வந்து எங்கேயும் வெளியிலயும் போகல. சும்மா எனக்கு முடியல, அவ்வளோ மட்டும் தான் வந்து சொல்லிட்டு நானு வெளியில ட்ரிப்பு போறது, ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ்ல கலந்துக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அவங்க வந்து நெறைய பார்த்த விஷயங்கள் வந்து கேன்சர்னால இறந்து போனவங்கள தான் நெறைய ம். பார்த்துருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட அந்த எண்ணங்கள் வந்து என்னைய இம்பேக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, நாங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த கீமோதெரப்பி, ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மக்களோட அவேர்னஸ்க்காக கேட்குறேன். அது என்ன ப்ரொசீஜர்? அது என்ன பெயின், என்ன ஹீட் நமக்கு வந்து காஸ் பண்ணும்? ஆ, எனக்கு ம். வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்தது வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. ஓகே. அப்போ வந்து கீமோதெரப்பி வந்து எப்படி குடுப்பாங்கன்னா, 21 நாளைக்கு ஒரு முறை வந்து கீமோதெரப்பி குடுப்பாங்க. ஓகே. அந்த கீமோதெரப்பி அந்த மெடிசின் வந்து ட்ரிப்ஸ்ல போட்டு நம்ம கையில வந்து நரம்பு மூலமா ஐவில தான் வந்து ஓகே. குடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மெடிசின் வந்து உள்ள போகும்போது, நார்மலா ட்ரிப்ஸ் போறதுக்கும், இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ம். ஸோ பாடி ஃபுல்லாவுமே வந்து அ ஒரு ஒரு வித அ டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். அது இப்பவும் எனக்கு சரியா சொல்ல தெரியல. பட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ரேடியேஷன் வந்து அது வந்து ஒரு மெஷின் ரேடியேஷனுக்குரிய மெஷின் இருக்கும். அந்த ரூம்ல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மள மட்டும் தான் படுக்க வச்சிருப்பாங்க. ஸோ எந்த பார்ட்ல வந்து நமக்கு ரேடியேஷன் குடுக்கணுமோ, அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அத வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ சப்போஸ் ஸ்டொமக்ல இருக்கு, இல்ல பிரெஸ்ட்ல இருக்கு, இல்ல வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேடியேஷன் லைட் வந்து வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு டஃப் ப்ராசஸ் கிடையாது. பட் என்ன அப்படின்னா, தொடர்ந்து அந்த இடத்துல வந்து ரேடியேஷன் பட்டுட்டே இருக்கும்போது, அந்த ஸ்கின் எல்லாம் வந்து கருகுன மாதிரி ஆயிடும். ஓகே. ஸோ எனக்குமே வந்து பாடியில ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அ அ நெருப்பு பட்டு கரிஞ்சு போனா எப்படி இருக்கும்? ம், ம், ம். அப்படி வந்து டோட்டலா இந்த கழுத்து பகுதியிலேருந்து என்னோட ஸ்கின் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருந்தது. ம், ம், ம். அந்த பீரியட்ல வந்து அந்த இடத்துல தண்ணியே படக்கூடாது ஓகே. அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வந்து அந்த ரேடியேஷன் முடிஞ்சு, அதுக்கப்புறம் எப்போ அவங்க வந்து அந்த சைடும் தண்ணி படலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் எல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் நியூ ஸ்கின் வந்துருச்சு. பட் அந்த பீரியட்ல வந்து அது நமக்கு கோ த்ரூ பண்ணும்போது சம் அ எரிச்சல் இருக்கும். பாடி ஹீட் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த நேரங்கள்ல வந்து நானு நெறைய வந்து அதுக்கு தகுந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். நெறைய பழங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன். அம் காலையிலேயே வந்து இளநீர் குடிப்பேன். இந்த மாதிரி ஃபுட்டு வந்து ப்ராப்பரா டாக்டர் என்ன சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன். இந்த உப்பு, புளி, காரம் இது 3 மட்டும் நானு ரொம்ப குறைச்சு ஓகே. சாப்பிட்டுக்கிட்டேன். அது ம். வந்து ஏன்னா மெடிசின் வந்து நம்ம பாடியில ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக இத மட்டும் குறைச்சுட்டேன். அதே மாதிரி ஆயில் அதெல்லாம் வந்து ரொம்ப பொரிச்சு, வறுத்து அந்த மாதிரி சாப்பிடுறத வந்து ம். அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்வீட் சாப்பிடுறத வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுட்டு வந்து ப்ராப்பரா வந்து சாப்பிட்டேன். அ அது அது வந்து எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுச்சு. அ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க. ஓகே. நான் 1 கிலோ கூட வெயிட் லாஸே ஆகல. ஓகே. ஆமா. எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அ கேன்சர் பேஷண்ட்ஸ வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது, எல்லாருமே வந்து ரொம்ப ஒல்லியா, அ அ தலையில முடி இல்லாம அந்த மாதிரி பார்க்கும்போது, எனக்கு பயங்கர அழுகையா வந்துருச்சு. ஸோ, நம்மளும் இப்படிதான் ஆயிடுவோமோ! ஊரு தெரியாம மாறிடுவோமோ! அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து வெயிட் லாஸ் ஆகக்கூடாது. அ எத் எ நெறைய பேருக்கு வந்து சாப்பிட முடியாம போயிடும். மெயின் ரீசனே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு நாசியா வரும். சாப்பிட முடியாது. வயிறு, வாயெல்லாம் வந்து புண்ணாயிடும். இந்த மாதிரிலாம் ஆகும். நான் வந்து ஆனா நல்லா சாப்பிடணும். எனக்கு சாப்பிடுறது நல்லா டைஜஷன் ஆகணும். அந்த நியூட்ரிஷன் எனக்கு போகணும். இதுவரையிலும் தான் நம்ம உடம்ப வந்து நம்ம அப்யூஸ் பண்ணிட்டோம். எதுவுமே தெரிஞ்சுக்காம. பட் இனிமேல் வந்து ப்ராப்பரா ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ப்ரேயர் வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே என் பாடியும் வந்து ஒர்க் ஆனுச்சு. ஸோ நமக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? "உங்களுடைய எண்ணம் உயர்வானால் எல்லாம் உயர்வாகும்" ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு. ம். அது மாதிரி நம்ம என்ன எண்ணங்கள் வந்து நம்ம மைண்ட்ல விதைக்கிறோமோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அ இதே வந்து அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சூழ்நிலையில சில பேரால சாப்பிட முடியாம இருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்குமே இருந்துச்சு. பட் அத ஓவர் கம் பண்ணி தான் வந்து நான் சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும். அப்பதான் என்னால வந்து இந்த மெடிசின வந்து கோ த்ரூ பண்றதுக்கு என் பாடியில ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்படின்றத நான் ரொம்ப டீப்பா வந்து எடுத்துக்கிட்டேன். பட் வந்து சாப்பிட முடியாம அத வந்து அவாய்ட் பண்ணி அ சாப்பிட்டாலே வாந்தி வந்துருது. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க பாடி வந்து என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சுருது. ஸோ, அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ, நான் வந்து நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்டா வந்து நல்லா சாப்பிட்டேன். அதே மாதிரி கீரை, காய்கறிகள், பழம் எல்லாமே நல்லா சாப்பிட்டேன். ஸோ, அது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. என்னோட டாக்டருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நீ வெயிட்டா இருக்கிறது கூட ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே. ஏன்னா, உன்னால இவ்ளோ ட்ரீட்மெண்ட்ட வந்து தாங்க முடிஞ்சது." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அ அதுவுமே வந்து நமக்கு மைனஸ் இல்ல, பிளஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே. இது வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? இது வராம தடுக்கிறதுக்குன்னு இன்னைக்கு காலகட்டத்தில சொல்லவே முடியாது ஓகே. அண்ணாமலை. ஓ! ஆமா. எல்லாரோடைய உடம்புக்குள்ளாரையும் அந்த கேன்சரஸ் செல்ஸ் இருக்கு. இல்லாம இல்ல. பட் ஏதோ ஒரு காரணங்கள்னால அது ஆக்டிவேட் ஆகி யாருக்கோ இந்த மாதிரி வருது. பட் வந்து அ பொதுவாவே வந்து இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து நல்ல எண்ணங்களோடயும், ஓகே. நல்ல சந்தோஷத்தோடயும், நன்றியுள்ள இருதயத்தோடயும் இருக்கும் பொழுது, நம்மளோட எண்ணங்கள் நம்ம பாடிய வந்து நல்லா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அத வந்து 7 இயர்ஸ்ல வந்து நீங்க ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல்ல வாழும்போது, அத வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹீல்ட் ஆயி அதுலேருந்து வந்துரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ நம்மளோட தாட்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஓகே. இப்ப சுகர் வர்றதுக்கு ரீசனா இருக்கட்டும், இல்ல பிபி வர்றதுக்கு ரீசனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபேமிலில இருந்துச்சு, அதனால வருது அப்படின்னு சொன்னாலும் கூட, பட் இது எல்லாத்துக்கும் நம்மளும் வந்து காரணமா இருக்கிறோம். நம்மளோட எண்ணங்கள் வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கு. நமக்கு நெறைய இமோஷனல் பிளாக்கேஜஸ் இருக்கு. இந்த இமோஷனல் பிளாக்கேஜஸ்லாம் வந்து நம்ம யார்கிட்டயும் சொல்றதில்ல, தெரியப்படுத்துறதில்ல. அத எப்படி லெட் கோ பண்றதுன்னும் தெரியல. ஸோ இதெல்லாமும் காரணம். ஏன்னா, இப்ப எனக்கு வந்து
கேன்சர் வந்த பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பாடி சரியாகணும் அப்படின்னு சொல்லி நெனச்சோம். அதுக்கு வந்து ரூட் காஸ் உள்ளுக்குள்ளார என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எனக்கு நெறைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருந்தது. ஓகே. அ அந்த விஷயங்களெல்லாம் வந்து நான் ப்ராசஸ் பண்ணணும். அது எனக்கு ப்ராசஸ் பண்ண அந்த டைம்ல தெரியல. பட் என்னோட ஸ்பிரிச்சுவல் மென்டார் தான் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்றது? எப்படி அதுலேருந்து வெளியில வர்றது? நம்ம வந்து ஒரு சேட்னஸ்லேருந்து ஒரு ஜாய்ஃபுல் மொமெண்ட்டுக்கு வரும்போது, அப்போ நம்ம பாடி வந்து வேற மாதிரி ஒர்க் ஆகுது. ஈவன் நம்ம செல்ஸ் எல்லாமே வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? ஏன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அதனால தான் வந்து டாக்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களோட பிளட்ட வந்து நீங்க சரி பண்றதுக்கு, நீங்க ப்ராப்பரான ஃபுட்டு, நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஹேப்பியா அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, மேபி உங்களுக்கு வந்து அந்த நோய் வராமலேயே எப்போதுமே இருக்கலாம். ஓகே. மேம் இப்போ உங்களுக்கு கேன்சர் ஸ்டேஜ் 4 அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நெறைய பேர் உங்க காதுபட கூட பேசியிருக்கலாம். பின்னாடி பேசியிருப்பாங்க. அவ்வளோதான் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அவங்கள சந்திச்சீங்களா அதுக்கப்புறம் கம்பேக் குடுக்கும்போது? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஆ என்னைய பார்த்த எல்லாருமே வந்து நான் இருந்த இடத்துல பார்த்த எல்லாருமே வந்து, அச்சச்சோ! இந்த பொண்ணுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குதே! இவளுக்கு ஓகே. இப்படி ஆயிடக்கூடாது. அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு ஓகே. இருக்கிறத நான் பார்த்தேன். மேபி நீங்க சொன்ன மாதிரி சில பேர் வந்து, ஐயோ! இவளுக்கு 4த் ஸ்டேஜா ம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பயந்திருப்பாங்க. என்ன பண்ண போறாங்களோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருப்பாங்க. பட் என் காது பட என்கிட்ட யாருமே வந்து, "உனக்கு இப்படியாமே" அப்படின்னு வந்து யாருமே யாருமே பேசவே இல்ல. நெகட்டிவா பேசல. ஓகே. நெகட்டிவா பேசல. அம்மா மட்டும் வந்து சம்டைம்ஸ் வந்து அழுவாங்க. டாக்டர்ஸ் வந்து நெகட்டிவா பேசுறத கேட்டுட்டு அழுவாங்க. நான் அவங்கள்ட்ட சிரிச்சுட்டே சொல்லுவேன், "நானே தைரியமா இருக்கேன். நீங்க எதுக்கும்மா அழறீங்க? அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்கள விட்டுட்டு போக மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உங்கள நல்லா டார்ச்சர் பண்ணுவேன்." அப்படி சொல்லுவேன் நானு. ஸோ அம்மா அப்ப உடனே சிரிச்சுடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உடனே தைரியம் வந்துரும். "எப்புட்றீ இவ்ளோ தைரியமா இருக்க?" அப்படின்னு சொல்லி ம்ஹ்ம். கேட்பாங்க. ம். ஸோ அந்த மாதிரி நானே வந்து ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்ததுனால, என்னால வந்து அம்மாவையும் கன்சோல் பண்ண முடிஞ்சது. அதே நேரத்தில வந்து எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த ஒரு சோக கீதம் பாடுற மைண்ட் செட்லேருந்து நாங்க இனிஷியலாவே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டோம். நார்மலா ஒரு ஃபேமிலியில எப்படி எல்லாருமே இருப்போமோ, அதே மாதிரி தான் வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது, நல்லா வந்து ஜாலியா என்ஜாய் பண்றது, வடிவேலு சார் காமெடி பார்த்து சிரிக்கிறது, ஓகே. இது மாதிரி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என்னோட பக்கத்து வீட்டு அக்கா கூட அடிக்கடி பயந்து பயந்து வந்து எங்க வீட்ட பார்ப்பாங்க. "என்னடா திடீர்னு சிரிப்பு சத்தம் இப்படி கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்னைக்கும் வந்து பார்த்தா ம். சொல்லுவாங்க, "ஐயோ! உங்கள மாதிரி சான்ஸே இல்ல அமுதா. எப்படி அவ்ளோ தைரியமா இருந்தீங்க? ஐயோ! முடியவே இல்ல." இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க எல்லாருமே. ஸோ அந்த விதத்தில நான் ரொம்ப பிளெஸ்ஸட்ன்னு ஃபீல் பண்றேன் அனுமலை. இந்த ப்ராசஸ்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க? ஆம், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவரு இல்லன்னா நான் இல்ல. ஓகே. அப்படிதான் சொல்லணும். ஆ ஏன் அப்படின்னு சொன்னாக்க, யூசுவலி வந்து நாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போற டைம்ல பார்க்கும்போது, ஆ விமனுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து ஹஸ்பண்ட் தான். ம். நெறைய பெண்கள் வந்து ஹஸ்பண்ட் இல்லாம வர்றத பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேர் வந்து அவங்க அம்மாவோட வருவாங்க. அவங்களும் வயசானவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த தைரியம் சொல்றதுக்கு, அந்த மாரல் ம். சப்போர்ட் தான் ம். வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு தேவைப்படுது. பட் வந்து இந்த மாரல் சப்போர்ட்ட சில பேர் வந்து குடுக்குறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து அவங்களோட பார்ட்னரா இருக்கலாம். இல்ல மேபி ஓல்ட் பீப்பிளா இருந்தாக்கா அவங்களோட பசங்களா இருக்கலாம். சில பேர் வந்து வெளிநாட்ல அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ம். ஸோ அவங்களால டக்குன்னு வர முடியாது. இந்த மாதிரி ரீசன் தான். பொதுவா வந்து இந்த சூழ்நிலையில வந்து நமக்கு நெருக்கமானவங்க, நம்மள நேசிக்கிறவங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பலம். எப்பேர்ப்பட்ட விஷயத்தையும் நம்ம வந்து ஜெயிச்சிரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். 2வது அவருமே வந்து எந்த இடத்துலயுமே என்னைய குற்றப்படுத்தவே இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து அவரு தான் வந்து சொல்லப்போனா அவர ப்ளேம் பண்ணிட்டாரு. "நான் உன்னைய கவனிச்சிருக்கணும். நான் கவனிக்காம உன்னைய மிஸ் சோ பண்ணிட்டேன்." ஸ்வீட். அப்படிதான் வந்து அவரு நெனச்சாரு. ஸோ, அதனால வந்து எங்களுக்குள்ளார அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த பீரியட்ல ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. உண்மையிலேயே சொல்லப்போனா, அந்த 5 இயர்ஸ் வந்து நாங்க லவ் பண்ணத விட, அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப அதிகமா லவ் பண்ணோம்.
ஆ அ நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு இதில சொல்லியிருந்தேன். அவரு எப்போதுமே வந்து நான் மொட்டை தலையா இருந்தாலும் கூட, "எனக்கு நீ தாம்மா ஏஞ்சல்" அப்படிதான் சொல்லுவாரு. ஓகே. மேம் இப்போ நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லேருந்து மீண்டு வர்றதுக்கு எது உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தது? என்னோட குழந்தைகள். அ ஓ! அவங்க வந்து அ ஏன்னா எல்லா அம்மாவுக்கும் வந்து பிள்ளைங்க தான் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருப்பாங்க. இப்போ வந்து நான் இல்ல அப்படின்னு சொன்னாக்க, மேபி இப்போ பால் சார் வந்து வேற யாரையாவது கூட மேரேஜ் பண்ணி ம். இருந்திருக்கலாம். பட் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து என்னைய யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னோட லவ்வையோ, என்னோட கேரையோ வந்து வேற யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து என்னைய வந்து கேன்சர எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப ஒரு காரணமா இருந்துச்சு. அ ஏன்னா எவ்ரி மொமெண்ட் வந்து அவங்க என்கிட்ட ஹக் பண்றதுக்கு வர்றதோ, அ அந்த சூழ்நிலையிலயும் கூட என்னைய பார்த்து, "அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா" அப்படின்னு சொல்றதும், குழந்தைங்க. குழந்தைங்க. ஓகே. அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு வந்து நான் அக்லியாவே தெரியல. ஓகே, ஓகே. அவங்கள பொறுத்தளவு அவங்க அம்மா. ஸோ ம், அதனால ம். வந்து அ எப்போதுமே என் பிள்ளைங்க வந்து என்னைய எப்படி நான் நல்லா இருக்கும்போது என்னைய பார்த்தாங்களோ, அந்த சூழ்நிலையும் என்ன வித்தியாசமா அவங்க பார்க்கல. ஸோ அது எனக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா அமைஞ்சது. ஓகே. ஸோ என் பிள்ளைங்களுக்காக நான் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராகியம் இருந்தது. இந்த நேரத்தில நான் இந்த இன்டர்வியூவ பார்த்துட்டு இருக்கிற நெறைய அம்மாக்களுக்கு சொல்றேன். கிவ் அப் பண்ணிடாதீங்க. உங்க குழந்தைங்களுக்காக, உங்க ஃபேமிலிக்காக நீங்க கண்டிப்பா எதிர்த்து போராடுங்க. உங்களால கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியும். அ அத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன்.